கோயம்புத்தூர் சூலூர் அருகே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினரை அவர்களது சொந்த ஊருக்கு சென்று நேரில் சந்தித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜகவினர் ஆறுதல் கூறினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜசேகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜசேகரன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். கோவை மாவட்டம் சூலூரில் கடந்த 21ஆம் தேதி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட 10 வயது சிறுமியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள உக்கம்பருத்தி காட்டில் நேற்று அவரது சடலம் அடக்கம் எரியூட்டப்பட்டது. இந்நிலையில் இன்று தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் நேரில் வந்து சிறுமியின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினார்கள். பின்னர் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, மத்திய அரசு கொண்டு வந்த BNS சட்டத்தை கடுமையாக பின்பற்ற வேண்டும். கடந்த திமுக அரசு இந்த சட்டத்தை பின்பற்றாத காரணத்தால் இதுபோல சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது. தற்போதுள்ள தமிழக அரசு BNS சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தினால் இதுபோன்ற குற்றங்களை தடுக்க முடியும். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தாருக்கு 1 கோடி ரூபாய் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.